கல்வியிலும் மருத்துவத்திலும் தனியார் மயத்தை எதிர்க்கிறோம். ஸோ நமக்கு இது எதிரான ஒரு வளர்ச்சிக்கு எதிரான ஒரு திட்டமா இருக்கு. அதற்கு பிறகு 10% ஒப்பந்த ஆசிரியர்கள் தான் இதுவரைக்கும் பல்கலைக்கழகத்துல நியமிக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க 6 மாத காலத்துக்கு ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது மூலமா அந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் எந்த காலத்திலையுமே பணி நிரந்தரமே ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை பல்கலைக்கழகங்களுக்குள்ள இவங்க திணிக்கிறாங்க. நம்ம ஒப்பந்த பணிமுறைகளை மிக கடுமையாக எதிர்க்கிறோம். கண்டிப்பாக பணி நிரந்தரம் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, அனைத்து பணியாளர்களுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைன்னு நம்ம சொல்றோம். இங்க அந்த 10% அதிகப்படுத்தக்கூடிய முயற்சியை அவங்க செய்யறாங்க. துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுக்கறாங்க. ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்தா ஆளுநருக்கு அதிகாரமே இல்லாத தமிழ்நாட்டுல ஆளுநர் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு மக்கள்